இல்லை எது பெஸ்ட்டு. நமக்கு ஏற்கனவே மதராசி கொடுத்தாங்க, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம். ஸோ ஏஆர் முருகதாஸ், ஏன்னா விஜய்க்கு மிகப்பெரிய லைஃப் கொடுத்தாரு. ஆமாம். துப்பாக்கி, சர்க்கார், கத்தியெல்லாம் வந்து வேறு லெவலில் கொண்டு நிப்பாட்டினார். அப்போது எஸ்கேக்கு வந்து அமரனுக்கு பிறகு வரக்கூடிய படம் அது வேறு. அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் கதை வந்து உங்களுக்கு சரியாக அமையலை. இப்போ அமரன் மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அமையணும்னா அது ரொம்ப ரேராக தான் அமையும். பட் மதராசி வந்து ஒரு 100 கிளப்பில் போய் சேர்ந்ததை தவிர ஒரு பெரிய ஒரு ரீச் ஸோ பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு பராசக்தி நீ சொன்னது மாதிரி, ஏன்னா அந்த கதையினுடைய ஹீரோயிசம் வந்து இவர்கிட்ட இல்லை. அது வந்து மதரவா கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் டைரக்டர் வந்து கரெக்டான எஸ்கே வச்சு ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியல. கொஞ்சம் அவங்களுடைய அந்த ஸ்பீட் பிரேக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு காரணம் விஜய் ரசிகர்கள்லாம் படத்தை வந்து உண்டுலேன்னு பண்ணிட்டாங்கன்னு. அது முட்டாத்தனமான ஒரு ஆன்சர் சுதா சொன்னது. விஜய் ரசிகர்கள் போய் எதுக்கு வந்து இந்த படத்தை வேணான்னு, நீங்கள் நல்ல படம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் சொல்ல வர போனாங்க. நீங்கள் சுமாரான ஒரு மொக்க படத்தை கொடுத்துருங்க. எஸ்கே படத்தை மட்டும் நல்லா பண்ணியிருந்தார். அவருடைய ஒரு ஸ்டெப் கீழே இறக்குனதே சுதான்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் அந்த படம் பெரிய அளவில் வந்து அவர் எஸ்கேக்கு இந்த கை கொடுக்கல. அப்போது ஒரு படம் வித்தியாசமாக கொடுக்கணுன்னு வந்து ரொம்ப விரும்புகிறார். அப்போது இவருக்கு பெரிய பிரேக்கே வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ஸோ ரஜினி முருகன் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு படம் பண்ணலாம் போது இந்த கதை வந்து வருது. அப்போது ஒரு சேஞ்சஸ் கொடுத்து பார்ப்போம். எப்போவுமே நீங்கள் வில்லேஜ் மேட்டர் வந்து ஆடியன்ஸ்ட்டு போய் ஈஸியாக போய் ரீச் ஆகும்.